ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கே ட்ரேடிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேங்க் எக்ஸ். இது வந்து மண்டே வந்து எக்ஸ்பைரி. இப்போ லாஸ்ட் ட்ரேடிங், அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ட்ரேடிங் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். லாஸ்ட் ட்ரேடிங் ஃப்ரைடே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது 53,495, ஹை வந்து 53,670, லோ வந்து 53,73. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கிறது 53,195. அப்போ நியர்பை ஸ்ட்ரைக் நமக்கு இருக்கிறது 53,200. அதன்படி பார்த்தோம்னா 53,200 கால் ஆப்ஷன்ஸ் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 180, புட் ஆப்ஷன்ஸ் 246, டோட்டலாக 426 வருது. இப்போ 426 படி பார்த்தோன்னா உங்களுக்கு ரெசிடென்ஸு 1 இருக்க போகிறது 53,380, ரெசிடென்ஸ் 2 வந்து 53,626. இப்போ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 52,954, சப்போர்ட் 2 52,744. இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக இருக்கிறது 53,167. இப்போ நம்ம கால்குலேஷன் படி 53,167க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா கோட்டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா கோட்டு புட் ஆப்ஷன்ஸ். இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா இந்த மிட் பாயிண்டில் தான் கால் செல்லரோ புட் செல்லரோ பயப்படுற இடம். ஸோ எந்த பக்கம் பவராக இருக்கோ அந்த பக்கம் மார்க்கெட் போயிட்டே இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கன்னா மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதை வச்சு தான். மார்க்கெட் ஓப்பன் ஆகி நேற்றைய ஹைக்கு நேற்றைய க்ளோசிங்க்கு மேலே இருந்தால் கால் சைடு, அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு கீழே பட் நேற்றைய ஹையோட, அதாவது நேற்றைய மீன்ஸ் லாஸ்ட் ட்ரேடிங்கோட ஹையோட கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் டவுன் சைடு மூமெண்ட். அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கணும். இதோட நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க்கு இதில் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் லைவ் மார்க்கெட்டில் நாங்கள் அப்டேட் தருவோம், அதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.